viewers, welcome to our channel veggiefruitymeatty. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நண்டு மசாலா. நண்டு மசாலா வந்து பெப்பர் அப்புறம் வந்து ஜீரகம் இன்னும் சில ஸ்பைசஸ்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி நண்டு மசாலா செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது வீட்லேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நண்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த வீடியோ பார்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நண்டு மசாலா டேஸ்ட்டே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றியா நரேன்? இது வந்து மிளகா, இது வந்து மல்லி, சீரகம், சீரகம், சோம்பு, இது மிளகு, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, தேங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஆயில், நண்டு. இப்போ பேனை நீங்கள் வந்து அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் ஈக்குவலாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு மூணையும் போட்டு வறுக்கணும். கருகாமல் நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுக்கணும். இதோட வந்து ஒரு 6-7 காஞ்ச மிளகா அதோட வந்து காம்பை கிள்ளி அதில் போட்டுருங்க. அதையும் நல்லா வறுக்கணும். இது வறுத்துட்ருக்கவே நம்ம வந்து மல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் மல்லி அதையும் போட்டுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்க வேண்டியதான். உப்பு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி இதில் போட்டுக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் பாதி இதில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த நல்ல வாசம் வந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நீங்கள் மாற்றிடுங்க. இப்போ பூண்டு வந்து ஒரு 15 ஒரு 20 பூண்டு பல் உங்களோட அந்த வாசத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு வந்து 10, 12 எடுத்திருக்கேன். இதோட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் உருவி வச்சு அதையும் இதோட போட்டு, இதை ரொம்ப வறுக்க முடியாது, ஈரம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். அப்புறம் ஒரு 20 கிட்டக்க கவுண்டில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 முழு தக்காளி, தேங்காய் பூன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 மூடி திருவி வச்சுருக்கேன் நான். அந்த தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அரைக்கணும். இந்த பதத்துக்கு ஒரு மாதிரி நரன்ட்டு, ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நரன் இதுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே வடை சட்டியில் வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிருக்கேன். இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அந்த ஜாரில் மிக்ஸி ஜாரில் போட்டது போக மிச்ச வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் நம்ம இதில் போட்டுக்க வேண்டியதான். எடுத்து வச்சுருக்க உப்பு நம்ம பாதி போட்டோம் இல்லையா மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உப்பை இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கும், அதுக்காக தான் நான் உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது. நம்ம இதில் ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டுக்கோங்க. நீங்கள் தக்காளி வெங்காயம் வந்து கவுண்ட் அதிகமாக மசாலாவோட குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அது வந்து நம்ம சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். மீதி உப்பை இதில் போட்டேன். இப்போ அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் நான் உப்பை வந்து டிவைட் பண்ணி போடுறது. மொத்த உப்பை முன்னாடியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் பொடி நல்லா இது வதங்க விட்டுருங்க. இப்போ நம்ம நண்டு வந்து 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் இப்போ சொன்ன பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 கிலோ நண்டுக்கு நல்லா க்ளீன் பண்ண 1 கிலோ நண்டு. ஒவ்வொரு நண்டாக நல்லா பேனில் அடுக்கி வச்சுட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 to 10 minutes வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலராக மாறிடுச்சு இல்லையா, இந்த கலர் மாறினாலே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த பேனில் இருக்க நண்டு மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை அலசி அது மேலே ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி வேணாம், அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி லிக்விடாக கிடச்சிரும். நம்ம ஓரளவு தண்ணி ஊற்றினா தான் செமி சாலிடாக ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். அப்பப்போ நீங்கள் நண்டை திருப்பி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக என்கிட்ட இந்த சைஸ் பேன் தான் இருந்துச்சு 1 கிலோ நண்டுக்கு, அதனால் இதில் செய்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் பேன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கொஞ்சம் தாராளமாக போட்டு செய்யலாம். கிண்டி விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஒரு 10 minutes நீங்கள் மூடி போட்டு வேக விட்டுருங்க. 10 minutes கழிச்சு நண்டு ரெடி ஆயிடும். ஆக்சுவலாக நம்ம நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலாவும் நண்டும் நல்லா மெர்ஜாகி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த மசாலா தொட்டு சாப்பிட்லாம். நண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் நண்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும்.
அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா?